குருபியோ நமக. அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம். இதோ 4 வரி கவிதை. நம் வாழ்வில் உண்டாகும் துன்பம் போக்க பெரியவா சொன்ன வழி ரொம்ப சுலபம். அது நித்தியம் ராமநாம ஜபம் செய்தால் நமக்கு உண்டாகும் சுபம். இன்று ஸ்ரீராம நவமியாக இருப்பதால் ராமநாமத்தின் சிறப்பை பற்றி பார்ப்போம். காஞ்சி மகா பெரிவாளிடம் ஒருவர் சென்று, நான் மிகவும் துன்பத்தில் இருக்கிறேன், என்னால் இந்த நிலையிலிருந்து மீள என்ன செய்வது என்று தெரியவில்லை, என்னால் பரிகாரம் செய்ய சொன்னால் செய்ய முடியாது, அவ்வளவு வறுமை, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு பெரியவா, உனக்கு துன்பம் என உணரும் போதெல்லாம் நான் சொல்லும் செயலை செய்து வா, உன் துன்பம் ஓடிவிடும் என்றார். அதற்கு அந்த நபர், அதை உடனே கூறுங்கள், என் துன்பத்தை போக்கிக் கொள்கிறேன் என்றார். பெரியவாளோ, சற்று நேரம் அங்கே அமைதியாக உட்கார்ந்திரு, சிறிது நேரத்தில் கூறுகிறேன் என்றார். சிறிது நேரம் கழித்து பெரியவாளிடம் சென்ற அந்த நபர் அவர் யாரிடமோ பேசிக்கொண்டிருந்ததை பார்த்து மீண்டும் அதே இடத்திற்கு திரும்பி சென்று அமைதியாக அமர்ந்து கொண்டார். பொறுமையாக அமர்ந்திருந்த அந்த நபர் மீண்டும் பெரியவாளிடம் சென்றார். அப்போது பெரியவா, இப்பொழுது உன் துன்பம் பறந்தோட என்ன செய்வது என்று சொல்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக அமைதியாக இருந்தாயல்லவா, அதே போல் பொறுமையாக அமர்ந்து ராமா 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 என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு. அப்படி சொன்னால் அந்த இடத்திற்கு ஆஞ்சநேயர் வந்து விடுவார். ராமா என அழைத்தால் அந்த இடத்திற்கு சீதாதேவி வந்து விடுவார். ராமா ராமா என்று பூஜித்தால் ராமரை பூஜிக்கும் பரமேஸ்வரன் அந்த இடத்திற்கு வந்து விடுவார். ஈசன் வந்துவிட்டால் அங்கு அம்பாள் வந்து விடுவார். சிவனும் அம்பாளும் இருக்கும் இடத்திற்கு விநாயகரும் முருகனும் வந்து விடுவார்கள். பிள்ளையார் முருகன் வந்துவிட்டால் அங்கு லக்ஷ்மி கடாட்சம் வந்துவிடும். லக்ஷ்மி கடாட்சம் வந்துவிட்டால் அங்கு லக்ஷ்மி தேவி வந்து விடுவார். அவர் வந்துவிட்டால் அங்கு தசாவதார மூர்த்திகளை பார்த்து விடலாம். இப்படி இறைவன் அந்த இடத்திற்கு வந்துவிட்டால் தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் அனைவரும் அங்கு வந்து விடுவார்கள். இதனால் ராமநாமத்தை சொன்னால் அந்த இடத்திற்கு அனைத்து தெய்வங்களும் வந்துவிடும். அதனால் இவ்வளவு நேரம் பொறுமையாக அமர்ந்திருந்தது போல் அமர்ந்து ராமநாமத்தை கூறி வந்தால் அனைத்து தெய்வங்களும் உன் துன்பத்தை போக்க துணை நிற்பார்கள். அவ்வளவு மகிமை ராமநாமத்திற்கு உண்டு என்று அந்த நபரிடம் கூறினார். ஒரு முறை காஞ்சி பெரியவரை சந்திக்க வந்த ஒருவர், அவர் ராமநாமத்தை எப்போதெல்லாம் உச்சரிக்க வேண்டும் என்று கேட்டார். உன்னுடைய மூச்சை உள்வாங்கும் போதும் உன்னுடைய மூச்சு வெளிவரும் போதும் அதில் ராமநாமம் கலந்திருக்க வேண்டும் என்று அவர் பதில் அளித்தார். ராம 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 என்ற மந்திரம் நம் மூச்சுடன் எப்பொழுதும் கலந்திருக்க வேண்டும் என்பதை தான் இது குறிக்கிறது. எப்போதெல்லாம் நம் மனதில் பயம் ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் கஷ்டம் என்று நாம் உணர்கிறோமோ, அப்போதெல்லாம் அந்த 2 எழுத்து மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருக்கலாம். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல இனம் புரியாத நம்பிக்கையும் தைரியமும் நம்மிடத்தில் வந்து சேரும் என்பது உறுதி. அதாவது அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் என்றாவது தோல்வி அடைந்துள்ளார் என்பதை நூல்களிலோ வரலாற்றிலோ படித்திருக்கிறோமா? நிச்சயம் இல்லை. வெற்றியின் மைந்தன் தான் ஆஞ்சநேயர். இதற்கு காரணம் அவர் உச்சரித்த ராமா என்ற 2 எழுத்து மந்திரம்தான். அப்படி என்னதான் ராம மந்திரத்தில் அதிசயம் அடங்கியுள்ளது என்ற கேள்விக்கு பெரியவா, மருத்துவர்கள் உடல் பிரச்சனையை தீர்க்க மாத்திரை தருகிறார்கள். அந்த மருந்தில் என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்யாமல் அவர் எழுதி கொடுத்த மருந்தை அப்படியே வாங்கி சாப்பிட்ட பின்பு பிரச்சனை தீருகிறதா? இது போலதான் ராம மந்திரம். இதற்குள் 1000 ரகசியங்கள் அடங்கியுள்ளன. அந்த அர்த்தம் தெரிந்து உச்சரிப்பவர்களாக இருந்தாலும் அர்த்தம் தெரியாமல் உச்சரிப்பவர்களாக இருந்தாலும் சரி, பலன் ஒன்றுதான். அப்படி ஒரு பதிலை மகா பெரியவா சொன்னார். சாப்பிடும்போது, தூங்கிடும்போது, நடக்கும் போதும், நிற்கும் போதும், உட்காரும் போதும், இப்படி எப்போதெல்லாம் நம்மால் முடியுமோ அப்போதெல்லாம் இந்த ராம மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து, தோஷத்திலிருந்து விடுபட ஒரு மனதைரியமும் போராடும் தன்மையும் கிடைக்கும். அதோடு சேர்ந்து தோல்வியும் நாம் சந்திக்க மாட்டோம். வெற்றி மட்டுமே நமக்கு நிச்சயம்.
பிரபஞ்ச சக்தியை இயக்கக்கூடிய ஒரே மந்திரம் ராமநாமம்தான். எப்போதும் ராம மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருப்பதற்கு அஜபா எனப்படும். இந்த அஜபா ஜபம் உடல், மனம், ஆத்மா, உடல் செல்கள் அனைத்திலும் ஊடுருவி பாயும். இறைவனுக்கும் நமக்கும் இடைவிடா தொடர்பு கிடைக்கும். இதற்கு உதாரணமாக ராமனையும் அனுமனையுமே சொல்லலாம். சீதாதேவிக்கு அனுமன் மீது பொறாமை. ஏனென்றால் ராமனும் சீதாவும் ஒன்றாக இருக்கும்போது அனுமன் வந்துவிட்டால் கூட ராமன் அனுமனையே பார்த்து கொண்டிருப்பார். இதை ஒரு நாள் கண்டுபிடித்த ராமர் அனுமனின் உடலில் ஒரு ரோமத்தை பிரித்து எடுத்து சீதாவின் காதருகில் கொண்டு சென்றார். அப்பொழுது அந்த ரோமத்தில் ராம 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 என்ற மந்திரம் உச்சரித்து கொண்டே இருந்ததை அவர் கேட்டார். உடனே ராமர் அவருடைய உறுதியான ஜபம் அனுமனுள் பரவி என்னை தானாக அவன் பக்கம் இழுக்கிறது என்று கூறினார். கம்பர் ராம மந்திரத்தை பற்றி என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால் என்று அழகாக கூறுகிறார். ராமாயணத்திலே ராமநாமத்தின் மகிமையை ஒரு கட்டத்தில் நாம் பார்க்கலாம். சமுத்திரத்தில் பாலம் அமைக்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து வானரங்களும் கற்களை எடுத்து, பாறைகளை எடுத்து அந்த கடலிலே வீசிக்கொண்டிருக்க, அந்த பாறை ஒன்றன் பின் ஒன்றாக அழகாக அமர்ந்து கொண்டு அந்த பாலம் அமைக்கும் பணி நடந்து கொண்டிருக்க, அனுமன் அதை மேற்பார்வை பார்த்து கொண்டே மனதிற்குள் ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இருக்கிறார். அதை பார்த்த ராமர் தானும் ஒரு கல்லை எடுத்து போட்டால் என்ன என்று தோன்ற ஒரு கல்லை எடுத்து அவர் சமுத்திரத்தில் வீசுகிறார். ஆனால் அந்த கல்லோ மற்ற கற்களுடன் போய் அழகாக சேர்ந்திருக்காமல் அது தனியாக உருண்டோடி அந்த கடலில் கலந்து விடுகிறது. ராமனுக்கு வெட்கம் தாங்கவில்லை. அதை பார்த்த அனுமன் ராமனிடம் வந்து, ஐயா, நீங்கள் போட்ட கல் மற்ற கற்களுடன் சேர்ந்து பாலமாக அமையாமல் இருப்பதை பார்த்து வெட்கப்படுகிறீர்கள். அதற்கு என்ன காரணம் என்று நான் கூறுகிறேன். வானரங்களோ நானோ அந்த கற்களை எடுத்து கடலில் வீசும்போது ராமா ராமா என்ற மந்திரத்தை ஜபித்து கொண்டே போடுகிறோம். அதனால் கற்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அழகாக அமைந்து கொள்கின்றன. ஆனால் நீங்களோ கற்களை அந்த ராம மந்திரத்தை உச்சரிக்காமல் வெறுமனே போட்டீர்கள். அதனால்தான் அது மற்ற கற்களோடு சேராமல் கடலில் கலந்தது. நீங்கள் ராமனே இருந்தாலும் ராமநாம மந்திரத்தை ஜபிக்காததால் அந்த கற்கள் ஒன்று சேரவில்லை என்று கூறினார். இப்பொழுது ராமனை பற்றிய ஒரு பாடலை கூறுகிறேன். ராமனை பஜித்தால் நோய்வினை தீருமே, சஞ்சலம் அகன்றிடுமே. சீதா ராமனை பஜித்தால் நோய்வினை தீருமே, வீண் சஞ்சலம் அகன்றிடுமே. ராமனை கண்ணால் காண்போம் இன்றே, பிறந்த பயன் அடைவோம். துன்பமோடு இன்பம் கலந்தது பிரபஞ்சம், வெயில் இல்லையேல் நிழலில் இன்பமும் உண்டோ. துயரில்லையேல் ஐயனை நினைப்பார் உண்டோ. சோதனை தீயில் புடமிடுவான், நம்மை தூக்கி எடுத்து ஆனந்தம் அளித்திடுவான். அவன் நாம அமிர்தம் செவிக்கு திவ்ய ஔஷதம். ராம நாமாமிர்தம் செவிக்கு திவ்ய ஔஷதம். ஹரே ராம் ராம் ராம், சீதா ராம் 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 என்று அந்த ராமநாமத்தை தினமும் ஜெபித்து நம் வாழ்வில் உள்ள துன்பங்களெல்லாம் நீங்கி இன்பமுற்று வாழ்வோம் என்று கூறி அந்த சீதாராமன் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்து சிவஸ்வரூபமான மகா பெரிவாளை வணங்கி அவர் பாதம் பணிந்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்.